ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி வந்துட்டு நம்ம செம்ம டேஸ்டியான கேரளா ஸ்பெஷல் உண்ணியப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உண்ணியப்பம் செய்கிறதுக்காக நான் 1 கப்பு பொடிச்ச வெல்லத்துக்கு 1 1/4 கப்பு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சு எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. இது வந்துட்டு நமக்கு பாகு பதம்லாம் தேவையில்லைங்க. வெல்லம் கரைஞ்சி வந்தால் போதும். இப்போ பாருங்கள் தண்ணி கொதிச்சிடுச்சு, வெல்லமும் கரைஞ்சிடுச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வச்சிடலாம் ஒரு பக்கம். உண்ணியப்பம் செய்கிறதுக்காக 1 1/2 கப்பு பச்சரிசியை நான் 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன், நல்லா வாஷ் பண்ணிவிட்டு. இப்போ இந்த தண்ணியை நல்லா வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது, பாகு ஊற்றி தான் அரைக்கணும். பாகு கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இப்போ இதை ஃபஸ்ட்டு கொர கொரன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ வந்துட்டு இதில் ஒரு மீடியம் சைஸு பழுத்த வாழைப்பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துட்டு பேலன்ஸ் இருக்கிற வெள்ளைப்பாகையும் சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இது போல் நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை வந்துட்டு ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ வந்துட்டு அடுப்பில் சின்னதாக ஒரு பேன் வச்சுட்டு 3 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க. இது இப்போ லைட்டாக பொரிஞ்சதுமே இந்த மாவோடு சேர்த்துருங்க. இப்போ இதில் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்துக்கிறேன் நான். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம், இது ஆப்ஷனல் தான். 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு டெசிகேட்டட் கோகோனட் இல்லை அப்படின்னா துருவின தேங்காய் கூட சேர்த்துக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து 1/2 மணி நேரம் நமக்கு ஊறணும். இப்போ பாருங்கள் 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு, சூப்பராக ஊறிடுச்சுங்க. அடுப்பில் ஒரு பணியார சட்டி வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு இந்த அப்பம் செய்கிறதுக்காக சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேங்க. சன்ஃப்ளவர் ஆயில் வந்துட்டு ஒவ்வொரு குழியிலையும் 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. அதுக்கும் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் தேவைப்பட்டால் கீழே கூட ட்ரை பண்ணலாம். வீவர்ஸ் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு குழியிலையும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப மேலே வர மாதிரி ஊற்றாதீங்க, உள்ளே இருக்கிற மாதிரி ஊற்றிக்கோங்க. அதுவே நல்லா நமக்கு புஷ்ஷுன்னு வரும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி வந்ததுன்னு மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு அப்பம் ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் விடணுங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி விட்டுடுங்க. அந்த பக்கம் ஒரு 2 நிமிஷம் விடணும். மொத்தமாக இந்த அப்பம் செய்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் போல தான் ஆகும். செம்ம டேஸ்டியாக இருக்கும், மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாங்க. இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் திருப்பிட்டேன். ஃபைனலாக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் எடுத்துடலாம் நம்ம ஒன்று ஒன்றா. நான் வந்துட்டு வெள்ளையாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அது ஃபஸ்ட்டு வந்துட்டு நல்லா டார்க்காக இருக்கிறதெல்லாம் எடுத்துடலாம், வெள்ளையாக இருக்கிறது அதுக்கப்புறம் எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு அதை விட்டுருக்கேன். கேரளா ஸ்பெஷல் உண்ணியப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.